பருப்பு இல்லாத சாம்பார் செய்வது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துட்டு இப்போ அதில் உள்ள தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். மீதியை மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கடைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை அது கூட ஊற்றிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கடுகு, வத்தல், ஜீரகம், வெங்காயம், காயப்பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டு கருவேப்பிலையும் இது கூட நம்ம உருவி போட்டுக்கிடலாம். எல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறது இது கூட ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போது 3 ஸ்பூன் பொரிகடலை மாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கொதிச்சிட்ருக்க சாம்பார் கூட இதை ஊற்றிடலாம். ஊற்றும் போது ஸ்டவ்வை கம்மியாக வச்சுக்கோங்க. தீ கம்மியாக இருந்தால் தான் கட்டிகள் படாது. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சுவையான பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி ஆகிட்டு. இதை இட்லி கூட சாப்பிடும்போது நல்லா அட்டகாசமாக இருக்கும்.